ஜெயராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஏப்ரல் 27ஆம் தேதியிலிருந்து மே 3ஆம் தேதி வரையிலான இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு கடன் தொல்லைகள் தீரக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமையும். ஏன்னா இந்த வாரத்திலிருந்து புதன் உங்கள் ராசிக்கே வந்துடுறார். சந்திராஷ்டமம்னு பார்த்தா கூட வாரத்தின் இறுதி நாளான ஞாயிற்றுக்கிழமை தான். திங்கக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த வாரத்தின் மே மாதம் 3ஆம் தேதி வரக்கூடிய அந்த ஞாயிறு, அதற்கடுத்து வரக்கூடிய திங்கக்கிழமை, அந்த 2 நாள் தான் சந்திராஷ்டமம்ன்றதுனால முதல் 6 நாட்கள் அப்படி ஒன்றும் கஷ்டங்கள் இல்லாத ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் கண்டிப்பாக இருக்குங்க. கடனால், நோயால், பிரச்சனைனால, எதிரினால், எதிர்ப்புனால, கண் திருஷ்டினால், கொஞ்சம் பொறாமை கொண்டவர்கள் கொஞ்சம் உங்களுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தி கொண்டிருந்த இத்தனை அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்திலிருந்து அப்பாடான மூச்சு விடக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக இருக்கும். 2ல் சுக்கிரன் இருக்கிறார், 3ல் குரு பகவான் இருக்கிறார். இதெல்லாம் ஓரளவிற்கு பணம் வரக்கூடிய செயல்கள் மற்றும் ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் இதுவரை இருந்து வந்த ஒரு மாதிரியான சூழல்கள் எல்லாமே அப்படியே அடங்கி, குறிப்பாக மேஷராசிக்கார சகோதரிகளுக்கு பெரிய நிம்மதிகள் வரக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் கண்டிப்பாக அமையுங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும். எதிர்பாராத சிலருக்கு ஒரு நண்பர்களுடைய தொடர்புகள், இவர் நமக்கு உதவவே மாட்டார் அப்படின்னு நினச்சவங்க எல்லாம் கொஞ்சம் உதவியை செய்யக்கூடிய அமைப்பு. திடீர் அதிர்ஷ்டம் இளைய பருவத்தினருக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. 5ஆம் அதிபதி ராசியிலேயே உச்சனாக இருக்கிறார் இல்லையா? இது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு டிப்பில் போய் நிறுத்தினா கூட அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இப்போ இந்த பிரச்சனை வந்துருச்சு, அந்த பிரச்சனை வந்துருச்சு, இனிமேல் நம்ம தேர மாட்டோம் அப்படின்னு நினச்சாலும் கூட அது அப்படியே டிப்பிலிருந்து வெளியே வந்து அதற்கு பிறகு சகஜமாகக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. வாரத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை தான் சந்திராஷ்டமம்ன்றதுனால முதல் 6 நாட்கள் தடைகள் இல்லாமல் போய் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்சம் அப்படியே மனசு ஒரு மாதிரியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதை தவிர்த்து நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் ராசியிலேயே இந்த வாரம் முழுக்க இருக்கிறார். மிக முக்கிய திருப்பமாக 2-5 கூடிய புதன் இதுவரைக்கும் நீச்சனாகி செவ்வாய் சனியோடு சேர்ந்திருந்தவர் இப்போ 12ஆம் இடத்திற்கு வருகிறார். ஆக யோகர்கள்னு சொல்லப்படக்கூடிய சுக்கிரன், புதன், சனி 3 பேருமே உங்களுக்கு நல்லா இருக்கிறாங்கங்க. தொழில் நிலைமைகள் நல்லா இருக்கும். வேலையில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு டென்ஷன் விலகும். இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் இல்லை. ஒரு குடும்பத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு அமைதி கண்டிப்பாக இருக்கும். கணவனுக்கு மனைவியாலும், மனைவிக்கு கணவனாலும் ஆறுதல்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. காதல் செய்பவர்கள் எல்லாருக்குமே போன வாரம் இருந்து வந்த கசப்புகள்லாம் அப்படியே விலகக்கூடிய தன்மைகள் உண்டு. புதன் எப்போது நீச்சத்திலிருந்து வெளியே உங்களுக்கு 12ஆம் இடத்திற்கு வந்து விட்டாரோ, இனிமேல் ஆண் பெண் உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை. தன்னை பற்றிய ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்தவர்கள் எல்லாருக்குமே ஒரு மிதமிஞ்சிய தன்னம்பிக்கையும் அதற்கான செயல்பாடு தகுதியெல்லாம் வரக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. 5ஆம் இடம் வலுத்திருக்கு, 6ஆம் இடமும் கூடுதலாக வலுத்திருக்கிறது என்கின்ற காரணத்தினாலும், 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு குறுபார்வை இருக்கின்ற காரணத்தினாலும், அந்நிய மத இன மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக வருமானங்கள் அல்லது தொழிலில் ஏதாவது அவங்களால கொஞ்சம் சிக்கல் தீரக்கூடிய அமைப்பெல்லாம் இப்போது அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் உண்டு. கலைத்திறமை கொண்டவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ரியல் எஸ்டேட் மாதிரியான செவ்வாயின் துறைகளில் வேலை செய்யக்கூடியவர்கள், அரசு துறை, இராணுவம், காவல்துறை போன்றதில் வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் பணி அமைப்புகளில் இருந்து வந்த மன அழுத்தங்கள் விலகக்கூடிய அமைப்புகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. அம்மாவை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் தாய் என்கின்ற தெய்வத்திற்கு ஆரோக்கிய குறைவுகள் டக்குன்னு சரியாக போகும் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கிறது. இளைஞர்களுக்கு எதிலும் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு பிடிப்பில்லாத தன்மைகள் விலகக்கூடிய நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். மிதனம். மிதனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் இல்லை. இந்த சந்திராஷ்டமத்தை விட ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 1 மாத காலமாக நீச்ச நிலையில் பாவத்துவமாக சனி செவ்வாயோடு சேர்ந்திருந்தவங்க ராசிநாதன் இப்போது 11ஆம் இடத்திற்கு வந்துடுறார். ஒரு 3-4 வாரமாகவே மிதனராசிக்காரர்கள் யாரும் நல்லா இல்லை. ஒரே தோல்வி மயம், ஒரே குழப்ப மயம், ஒரே பயமயம், பயம் பயம் பயம்ன்ற மாதிரியாக பெரிய அளவில் ஒரு பயத்தன்மைகள் தான் உங்களுக்கு இருந்தது. அது எல்லாம் இப்போது விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக வந்திருக்குதுங்க. மிதனராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு 10 மாதத்திற்கு அப்படியே கோச்சார நிலைமைகள் நல்லா இருக்கும். அடுத்து வரக்கூடிய ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரக்கூடிய குரு பயிற்சி கூட உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருக்குது. தொழிலில் இதுவரைக்கும் இருந்து வந்த சிக்கல்கள், வியாபார பெருமக்கள் மற்றும் தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே கடந்த ஒரு 3-4 வார காலமாக இருந்து வந்த செயலற்ற தன்மைகள் விலகக்கூடிய அமைப்புகள் இருக்குது.
11ஆம் இடத்துல இப்போது உங்களுக்கு செவ்வாய் வந்துட்டாரு. சகோதர மேன்மைகள் கண்டிப்பாக உண்டு. அண்ணனாலேயோ அக்கானாலேயோ தம்பினாலேயோ தங்கனாலேயோ இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். எதையும் ஒரு முனைப்போடு செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. சிலருக்கு சுப செலவுகள் சுப விரயங்கள் இருக்கும். குடும்பத்திற்கு அது வாங்கிறது இது வாங்கிறதுன்ற மாதிரியான சில விஷயங்கள், குழந்தைகளுக்கு செலவு செய்யக்கூடியது, கணவன் மனைவிக்கு செலவு செய்யக்கூடியது, இளைய பருவத்தினருக்கு காதலன் காதலி ஒருவருக்கொருவர் கொடுத்து உதவுதல் என்பது போன்ற சில பலன்கள் இந்த வாரம் சுக்கிரனுடைய 12ஆம் இடத்து இருப்பினால் கண்டிப்பாக உண்டு. வெளிநாடு வெளிமாநிலம் போகிறோன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு 15 நாட்களுக்குள்ள அதற்கான அனுமதிகள் அல்லது அதற்கான ஒரு பண தேவையெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. ராசியிலேயே இப்போது குரு பகவான் இருப்பது மிகப்பெரிய மேன்மையான ஒன்று. உங்களுக்கு எதையும் சமாளிக்கக்கூடிய வல்லமை திறமை இப்போது உங்களுக்கு கிடைக்கும். மிதுனத்திற்கு பெரிய கவலைகள் எதுவும் இல்லாமல் 70% நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய இனிய வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த வாரம். கடகம், கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டம அமைப்புகள் எதுவும் இல்லை. உங்களுடைய ராசிநாதன் இப்போது 2, 3, 4 என்கின்ற ஒரு நல்ல இடங்களில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. உண்மையிலே 10ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இப்போது சேர்ந்து இருப்பது, 1ஆம் தேதியிலிருந்து அப்படியே செவ்வாய் 10ஆம் இடத்திற்கு வருகிறார். இது ஒரு மிகப்பெரிய கொடுப்பனையான ஒன்று. இதுவரைக்கும் வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கல நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில் வேலையில் ஆறுதல்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, தொழில் முனைவோர்களுக்கு நல்ல ஆர்டர்கள் கிடைப்பது, வியாபார பெருமக்களுக்கு போட்டிகள் பொறாமைகள் எல்லாம் ஒழியக்கூடிய தன்மை, குடும்பத்திலே ஒரு நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழல். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்களும் அருமையான நல்ல அமைப்பில் பௌர்ணமியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய அமைப்பில் உங்களுடைய ராசிநாதன் இருப்பதா தொட்டது துலங்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் கண்டிப்பாக அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இருக்குங்க. கடகராசிக்காரர்களுடைய சோதனைகள் படிப்படியாக விலகி கொண்டு வருகின்றன என்பதை நீங்களே உணரக்கூடிய அளவிற்கு ஓரளவிற்கு நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சியிலிருந்து உங்களுடைய ராசிக்கே குரு பகவான் வரப்போகிறார். அப்போது பார்த்தீங்கன்னா இதுவரைக்குமே நீங்கள் அடைவதற்கு பாக்கியத்தை அடைவதற்கு யார் யாருக்கெல்லாம் தடை இருந்ததோ, கல்யாணம் நடக்காதவங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்காதவங்க, இதுவரைக்கும் பணம் சம்பாதிக்க முடியாதவங்க, வேலையில் அப்படி இப்படி பிரச்சனை, நான் மட்டுமே கஷ்டப்படுறதுக்கு பிறந்திருக்கிறேனே மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதத்திலிருந்தே குறிப்பாக இந்த வாரத்திலிருந்தே பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும்ன்றதுனால அப்படி ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் வராத ஒரு நல்ல துவக்க வாரமாக இந்த வாரம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் காசு வரக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வியாழக்கிழமை ஒரு தைரியமான ஒரு சம்பவத்தை செஞ்சு அதன் மூலமாக ஒரு பேரெடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சிலருக்கு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. ஒரு பெரிய மனிதனுடைய அறிமுகம் இந்த வாரம் கிடைத்து அதன் மூலமாக வாழ்க்கை டக்குன்னு அப்படியே வேற மாதிரி முன்னேற்றமாக போகக்கூடிய ஒரு மாற்றம் நிறைந்த நல்ல வாரமாக அமைஞ்சிருக்குங்க கடகத்தினர் எல்லோருக்கும் இந்த வாரம். சிம்மம், சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டம அமைப்புகள் எதுவும் இல்லை. வளர்பிறை சந்திரன் ராசியிலேயே வலுவாக அமர்ந்திருக்கிறார். ராசிநாதன் 9ஆம் இடத்துல உச்சத்தில் இருக்க இந்த வாரத்திலிருந்து சூரியனும் செவ்வாயும் ஒரு 4 நாட்களுக்கு சேரக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு இப்போது உண்டு. யோகாதிபதியோடு சூரியன் சேருகின்ற காரணத்தினால் நண்பர்களின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரம் ஃபுல்லாகவே இருக்குது. இன்னும் சில பேருக்கு சகோதரர்களின் மூலமாக நல்லவைகள் நடக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா சகோதரர்களின் மூலம், சிலருக்கு பூமி லாபம்னு சொல்லப்படக்கூடிய ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா நெருப்பு சார்ந்த தொழில் அமைப்புகளோடு ஏதாவது தொடர்பு கொண்டவர்களுக்கு நல்ல லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு என எதிலும் தொட்டது துலங்கக்கூடிய நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. பெரிய அளவில் சோதனைகள் இந்த வாரத்தில் கண்டிப்பாக இருக்காது. ராசிநாதன் உச்சத்தில் இருக்கின்ற காரணத்தினால் எதையும் தைரியமாகவே சமாளிப்பீங்க. இதுவரைக்கும் எதிரியாக இருப்பவர் கூட நண்பராக மாறக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. வாரத்தின் கடைசி நாளான சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும். சிலருக்கு வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். வீடு வாங்கிறதுக்கு இஎம்ஐ கட்டணமே அதை கட்டணமே கட்டிட முடியுமான்ற அமைப்புகள், அது நம்பிக்கை வரக்கூடிய அமைப்புகள். சிலருக்கு ஏற்கனவே பண பற்றாக்குறையினால் கட்ட ஆரம்பித்து அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற வீட்டினை மறுபடியும் ஆரம்பிக்கிற தன்மைகள் இருக்கும். இளைஞர்களுக்கு வாகன பிராப்தி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஒரு நிலையில் பார்க்க போனீங்கன்னா உறவுகளுக்குள்ளே இதுவரைக்கும் இருந்து வந்த கசப்புகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச முடியாமல் இருந்த சூழல்கள், குறிப்பாக அண்ணன் அக்காள் உறவுகள் நன்றாக இல்லாத சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த வார ஆரம்பத்திலிருந்தே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவதன் மூலமாக இருவரும் நன்றாக இருக்கலாம் என்கின்ற ஒரு ஞானோதயம் சிந்தனை
எதையும் சரிவர செய்யக்கூடிய, சந்திராஷ்டமம் எதுவும் இல்லாத சிம்மத்திற்கு வெற்றிகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நல்ல வாரமாக அமைஞ்சிருக்குங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய கொடுப்பின இந்த வாரம். உங்கள் ராசிநாதன் நீச்சத்திலிருந்து அப்படியே வெளியே வந்து 8ஆம் இடத்திற்கு வருகிறார். ஏற்கனவே சனி செவ்வாயோடு சேர்ந்து கடுமையான நீச்ச அமைப்பில் இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 3 வார காலமாக கன்னிராசிக்காரர்களுக்கு குழப்ப நிலைமைகள் நீடித்ததுன்றது தான் உண்மை. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை. ஆனாலும் இந்த 6-8 தசாபுக்தி அமைப்புகள் நடந்தவர்கள் எல்லாருக்குமே கன்னிராசிக்காரர்களுக்கு கடந்த 3 வார காலமாக சோதனைகள் பெரிய அளவில் இருந்தது. ராசிநாதன் எப்போதெல்லாம் பலவீனமாகிறாரோ அப்போதெல்லாம் சில சமாளிக்க முடியாத பிரச்சனைகள், குழப்ப அமைப்புகள் எல்லாமே அந்தந்த ராசிக்காரர்களுக்கு வரும். இது போன வாரம் முழுக்கவே, ஒரு 3 வாரம் முழுக்கவே கன்னிராசிக்காரர்களுக்கு நடந்தது. இந்த வாரத்திலிருந்து அது மாறுகிறது. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் இந்த வாரம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. வாரத்தின் ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல சந்திரன் ஒரு நாள் இருக்கிறார். இந்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது திங்கட்கிழமை முழுக்கவே உங்களுக்கு பயணங்கள், அதன் மூலமாக வெட்டி செலவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அப்படியே செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் வந்துட்டிங்கன்னா வளர்பிறை சந்திரன் ராசியில் இருக்கின்றது மிகப்பெரிய ஒரு கொடுப்பினையான ஒரு அமைப்பு. அம்மா சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய தன்மை. 35 வயதுக்கு மேற்பட்ட பெண் உறவுகள் எல்லாவற்றிலும் ஏதேனும் ஒரு விதத்தில் ஆண்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல் என செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் மனசு நிம்மதியாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாட்கள் அமைகின்றன. புதன்கிழமையும் அப்படியே வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லாம் பண வரவுகள் வரக்கூடிய அமைப்பு. சிலருக்கு எதிர்பாராத விதத்தில் ஷேர் மார்க்கெட்டு, சோஷியல் மீடியா போன்ற அமைப்புகளில் அல்லது ஏற்கனவே கொடுத்து வைத்திருந்த பணம் வரக்கூடிய அமைப்பு. டக்குன்னு ஒரு இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க, இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்ற மாதிரியாக வாரத்தின் பிற்பகுதி 3 நாட்கள் பணவரவுகள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த வாரமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. நீச்ச நிலை இப்போது இவருக்கு புதனுக்கு நீங்க போகின்ற காரணத்தினால் அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்பு அனைத்தும் நல்லவையாக நடக்கக்கூடிய, எதிலும் ஒரு எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நல்ல வாரமாக அமைஞ்சிருக்குங்க இந்த வாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். முதல் நாள் திங்கட்கிழமை மட்டும். அதனை அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே 12, 1, 2ன்னு மற்ற 3 இடங்களுக்கு வந்து விடுவார். இது உண்மையிலேயே சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனாலையும் உங்கள் ராசியில் சந்திரன் உட்கார போகின்ற ஒரு காரணத்தினாலையும் பௌர்ணமி அமைப்பில் வந்து உட்காருவார். ராசியில் பௌர்ணமி அமைப்பில் அவர் அமர்கின்ற ஒரு அமைப்பு, குருவின் பார்வையும், சித்ரா பௌர்ணமின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி அருமையான ஒரு நல்ல பௌர்ணமி யோக சந்திரன் இப்போது உங்களுடைய ராசியில் அமர்வது இந்த வாரம் முழுக்கவே மனசு அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படியே அத்தனை நிலைமையிலையும் துலா ராசிக்காரர்களுக்கு அமைதுங்க. குறிப்பாக இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் கிடையாது. ஆக எதிலும் ஒரு செயல் திறமை கூடக்கூடிய அருமையான நாளாக இந்த வாரம் ஆரம்பிக்குதுங்க. திங்கட்கிழமை முழுக்க வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு. சட்டப்பூர்வமான போராட்டத்தில் வெற்றி, யாரை ஜெயிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அவங்ககிட்ட இருந்து நல்ல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மை, எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் கூட உங்களுடைய சொல்ல பேச்சை கேட்கக்கூடிய அமைப்புகள்லாம் வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமையே நன்றாக இருக்கும். செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் கொஞ்சம் செலவுகள் இருக்கும், பயணங்கள் போக வேண்டியிருக்கும், வெட்டி செலவு, வெட்டியாக ஊர் சுற்றுறது, அந்தந்த மாதிரியாக சும்மா உட்காந்துருந்தா கூட பாக்கெட்டில் இருக்கிற பணம் போயிருக்காது, இந்த இடத்துக்கு போயிட்டு பணம் போயிடுச்சுன்ற மாதிரியாக செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வரும். ஆனால் வியாழன், வெள்ளி, சனி ஆகிய நாட்கள் பௌர்ணமி சந்திரனும் குருவும் ராசியோடு தொடர்பு கொள்ளுகின்ற காரணத்தினால் இந்த வியாழக்கிழமைக்கு பிறகு நீங்கள் ஆரம்பிக்கின்ற அவ்வளோ விஷயம் ரொம்ப நல்லா இருக்குங்க. வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர்கள், வேலை செய்யக்கூடியவர்கள், ஒரு சின்ன இது தாங்க வச்சுருக்கிறேன், ஒரு எளிய தொழில் வச்சுருக்கிறேன், சாலையோரத்தில் ரோடு ஓரத்தில் இப்படி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இரட்டிப்பு வருமானங்கள், நல்ல விதமான அறிமுகங்கள், மனசு நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு என வாரத்தின் பிற்பகுதியில் தொட்டது துலங்கக்கூடிய இனிய வாரமாக அமைஞ்சிருக்குங்க. துலாத்தினர் எல்லோருக்கும் இந்த வாரம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டம அமைப்புகள் எதுவும் இல்லை. அதே நேரத்தில் சந்திரன் 10ஆம் இடத்துல திங்கட்கிழமையில் இருக்கிறார், 11ஆம் இடத்துல வெகு வலிமையாக இருக்கிறார், அப்புறம் 12 ராசின்னு வந்துடுவார். சித்ரா பௌர்ணமின்னு சொல்லப்படக்கூடிய தர்மகர்மாதிபதி யோகம், அதாவது மேஷத்தில் சந்திரன் இருக்க அதனை அடுத்து அங்கே துலாத்தில் மேஷத்தில் சூரியனும் துலாத்தில் சந்திரனும் இருக்கக்கூடிய தர்மகர்மாதிபதி யோகம் ஏற்படக்கூடிய அருமையான யோகம் விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஏற்படுது. சந்திராஷ்டமம் எதுவும் இல்லாதனால தொழில் முன்னேற்றங்கள் இப்போது கண்டிப்பாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் இந்த 1ஆம் தேதியிலிருந்து அப்படியே 6ஆம் இடத்திற்கும் மாறுகிறார்.
கடந்த ஒரு மாத காலமாகவே எதிரி தொல்லைகள், எதிர்ப்பு தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள், கடன் சார்ந்த விஷயங்களில் கலக்கங்கள் போன்றவைகள் இருந்து வந்த அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம் 1ஆம் தேதியிலிருந்தே, மே 1ஆம் தேதியிலிருந்தே அப்படியே படிப்படியாக சில விஷயங்கள் மாறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாத நல்ல வாரமாக இந்த வாரம் நிச்சயமாக இருக்குங்க. அதில் எந்த விதமான கவலையும் இல்லைங்க. எதிர்ப்புகளை அடக்கி ஆள முடியும். தன்னம்பிக்கை பெரிய அளவில் கண்டிப்பாக வரும். செலவுகள் இருக்கும், ஆனால் அதுக்கேற்றாற் போல வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. குறிப்பாக செலவுகள் எப்போ வந்துடும்னா வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை 2 நாளும் கடுமையான செலவு இருக்கும். அதே நேரத்தில் வெளிநாடு, வெளிமாநிலம் போக வேண்டியவர்களுக்கு அங்கிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடியது, விசா வரக்கூடியது. ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இருக்கின்ற நாடுகள்லேயே அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு சூழல், அதாவது குடியுரிமை கிடைத்தல் போன்ற சூழல்கள் இருக்கக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு இனிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. இந்த வாரத்திலிருந்து உங்கள் ராசிநாதன் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலத்திற்கு நல்ல இடங்களில் போகிறார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கவலைகள் தீரக்கூடிய முதன்மை வாரமாக இந்த வாரம் இருக்கும். ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சி கூட உங்களுக்கு உச்சகுருவாக மாறுவதால் எதிலும் தொட்டது துலங்கக்கூடிய நம்பிக்கை தரக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். தனுசு ராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பத்தில் 9ஆம் இடத்துல இருக்கிறார் சந்திரன். அதனை அடுத்து 10, 11 ஆகிய இடங்களுக்கு வருவார். சந்திரன் வளர்வரை சந்திரனாக பௌர்ணமியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற சந்திரனாக இருக்கின்ற காரணத்தினாலும் ராசிநாதன் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற அமைப்பும் இந்த வாரம் சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல வாரமாக இருக்குன்றதை காட்டுது. முக்கியமான ஒரு 2 நிகழ்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் அப்படியே இதில் வர்றார், நீச்சத்திலிருந்து வெளியே விடுகிறார். அதை போலவே உங்களுடைய 5ஆம் அதிபதி என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய் இப்போது ஆட்சி பலத்திற்கு 5ஆம் இடத்திற்கு சனியிடமிருந்து விலகி வருவது மிகப்பெரிய அமைப்பு. பிள்ளைகளால் இதுவரைக்கும் தொல்லைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள், பிள்ளைகளை பற்றிய கவலைகள், பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ண முடியல, பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிள்ளை சம்பந்தப்பட்ட ஒரு மாதிரியான எண்ணங்களில் இருந்து வந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து அப்படியே விடுதலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இளைய பருவத்தினருக்கு உயர்ந்த லட்சியங்கள் அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக இருக்குங்க. பெரிய அளவில் நன்மைகள் நிச்சயமாக இருக்கும். எதுலேயுமே ஒரு பெரிய குறைகள் இருக்காது. அடுத்து வரக்கூடிய ஜூன் மாதம் குருப்பெயர்ச்சி கூட உங்களுக்கு உச்சகுருவாக உங்கள் ராசிநாதன் மாறப்போகின்ற காரணத்தினால் எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத திருப்பங்கள், எதிர்பாராத அறிமுகங்கள், சிலருக்கு தூர பயணங்களின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. இதுவரைக்குமே கை கொடுக்காத ஷேர் மார்க்கெட்டு கொஞ்சம் கை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல். வாரத்தின் 5 நாட்கள், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, இந்த 4 நாட்களும் லாபங்கள், ஷேர் மார்க்கெட்டு, சோஷியல் மீடியா போன்றவைகளில் ஏதாவது ஒரு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புன்னு தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இளைய பருவத்தினருக்கு காதல் அறிமுகங்கள் இருக்கும், காதல் அனுபவங்களும் இருக்கும். நல்லவர்கள் அதிகம் உங்களோடு பழகக்கூடிய சூழல் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. மிக மிக முக்கியமாக எதிர்ப்புகள் விலகக்கூடிய தன்மை இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இருப்பதால் எதையும் நேர்முகமாக, நேர்மறையாக, அதாவது நெகட்டிவ் அமைப்புகள் இல்லாமல் பாசிட்டிவாகவே அப்ரோச் பண்ணக்கூடிய நல்ல வாரங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். மகர ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பமான திங்கட்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், செவ்வாய்க்கிழமை அதிகாலை வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கின்றதுனால திங்கட்கிழமை வாரத்தின் முதல் நாள் மட்டும் சந்திரன், ஆனாலும் வளர்வரை சந்திரனாகத்தான் இருக்கிறார், பெரிய தொல்லைகள் இருக்காது. இந்த திங்கட்கிழமை மட்டும் எந்த விதமான புதிய அறிமுகம், புதிய ஆரம்பம், புதிய எதையுமே வச்சுக்க வேண்டாம். மனசு கொஞ்சம் டல்லாக இருக்கும். அப்படியே இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இவர் நல்லவரா, அவர் நல்லவரா, இது நல்லதா, அது நல்லதான்ற குழப்பங்கள் கண்டிப்பாக உண்டு. ஆக மகர ராசிக்காரர்கள் வாரத்தின் முதல் நாளான திங்கட்கிழமை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு. ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி மட்டும் இருக்கும். செவ்வாய்க்கிழமை காலையில் விடிஞ்சவொடனே உங்களுக்கு சந்திராசிரமம் விலகி போயிடுது. சந்திரன் 9ஆம் இடத்திற்கு விடுகிறார். அதிலிருந்து ஒரு பெரிய நன்மைகள் உண்டு. ஆக வாரத்தின் முதல் ஒரு நாள் மட்டும், திங்கள் மட்டும் தடைகள் இருக்க, பின்ன 6 நாட்களும் பெரிய அளவில் நன்மைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. இதுவரைக்குமே பாக்கியாதிபதி நீச்சனாக இருந்தவர் இப்போது அப்படியே நீச்ச நிலையிலிருந்து விலகி 4ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். மிக மிக முக்கியமாக லாபாதிபதியாகிய செவ்வாயும் இப்போது 4ஆம் இடத்திற்கு ஆட்சி பெற்ற நிலையில் வரப்போகிறார். இது ஒரு பெரிய கொடுப்பினை. தொழிலில் இதுவரைக்குமே கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்களோடு இருந்தவர்கள், வளர்ச்சிக்கான கடன்கள், வளர்ச்சிக்கான உதவிகள் கிடைக்கலன்னு நினச்சவங்க, வேலைக்காரங்க கிடைக்கலன்னு அதற்கான ஒரு முயற்சியில் இருந்தவங்க எல்லாருக்குமே
தொழில் சார்ந்த முயற்சிகள்லாம் நல்ல விதமாக பலிக்கக்கூடிய யோக வாரமாக இந்த வாரம் இருக்கும். வேலையில் கூட இருந்து வந்த டார்ச்சர் விலகும். அந்த ஷிஃப்ட்டு போடுறாங்க, இந்த ஷிஃப்ட்டு போடுறாங்க, அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த நிலைமைகள்லாம் இப்போது வேலையில் அப்படியே நல்ல மாற்றத்தை தரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் ஒன்று இருக்குங்க. மகர ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி அந்த குரு பயிற்சி நல்லா இருக்கும்னு அடிக்கடி சொல்கிறேன். இதிலிருந்தே உங்களுக்கு இந்த சந்தர்ப்பம், வாய்ப்புகள் அப்படியே கதவை திறக்கின்றன என்பது தான் உண்மை. கடந்த காலத்தில் முயற்சி பண்ணியும் செய்ய முடியாத சில விஷயங்களை இனிமேல் மகர ராசிக்காரர்கள் முயற்சிகளை பண்ணாமலேயே அதிர்ஷ்டத்தின் காரணமாக நீங்கள் கண்டிப்பாக செயல்படுத்த போகிறீர்கள். மகரத்திற்கு நல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோக வாரம் இந்த வாரம். கும்பராசிக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமை விடியும் போதே சந்திராஷ்டமம். கும்பராசிக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மத்தியானம் 1:14 வரைக்குமே உங்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பிக்கிறது. ஆகவே திங்கட்கிழமை எதுவும் இயல்பாக இருப்பதை போல ஒரு அமைப்பு தோன்றினாலும் கூட செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் வியாழக்கிழமை மத்தியானம் 1:15 வரைக்குமே அப்படி இப்படி நகராமல் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. அப்படின்னா என்னென்னா செயலற்ற தன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா, கிணத்துல போட்ட கல் மாதிரி, கொடுத்த காசு திரும்ப வரல, இந்த வேலை நடக்கணும்னு சொன்னாங்க, அந்த வேலை நடக்கணும்னு சொன்னாங்க, எதுவும் நடக்கலை, பாம்பா கயிறான்னு தாண்ட முடியாமல், இதை செய்ய முடியாமல் அதை செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆக செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் வியாழக்கிழமை மத்தியானம் 1:15 வரைக்குமே வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட எல்லாத்தையும் கேட்டு டிஸ்கஸ் பண்ணி நடத்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. வீட்டில் ஒரு 60 வயசுக்கு மேற்பட்ட இருக்கக்கூடிய அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி போன்றவர்களோடு இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு கலந்துக்கிட்டு தான் நீங்கள் செய்யணும். பொது பயணத்தின் போது கவனமாக இருங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சூட்கேஸ் மேலே கன்று இருக்கணும். நைட்டில் வந்து சூட்கேஸை பக்கத்தில் வச்சுட்டு தூக்கிட்டு போகிறவங்க, தூங்கிக்கிட்டே போகிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனங்கள் கண்டிப்பாக வேணும். பேங்க்குக்கு போயிட்டு வர்றதெல்லாம் கொஞ்சம் பண விஷயத்தில் அந்த பக்கம் டைவர்ட் ஆகாமல் இருங்க. மற்றபடி செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் அந்த வியாழக்கிழமை மத்தியானத்தை தவிர்த்து அதனை அடுத்து எல்லாம் இயல்பாக இருக்கக்கூடிய தன்மைகள். பிற்பகுதி 3 நாட்களும் ஓரளவிற்கு நல்ல விதமாக கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. என்ன குழப்பங்கள் தீரும். தொழிலில் அப்படி இப்படி இருந்தவங்கெல்லாம் கொஞ்சம் தொழிலில் இனிமேல் கவனமாக இருப்பீங்க. வேலை சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் உங்களை சோம்பேறியாக நினச்சவங்க கருத்தை மாற்றிக்குவாங்க. சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஆண் பெண் உறவுகள் இனிமேல் நன்றாக இருக்கும். மன அழுத்தத்தை தந்த காதெல்லாம் திரும்பி வரவே வராது. அதற்கு பதிலாக புதிய உறவுகள் வரக்கூடிய, எதிலும் நான் மீண்டு வந்து விட்டேன் என்பதை நீங்களே உணரக்கூடிய நல்ல வாரமாக அமைஞ்சிருக்குதுங்க. கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். மீனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை மத்தியானம் 1:15 நடுப்பகுதியில், திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைலாம் நல்லா தான் இருக்கும் அந்த 3 நாளும். வியாழக்கிழமை மத்தியானம் அப்படியே கரெக்டாக 1:15 ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை முழுக்க, வியாழக்கிழமை மத்தியானம், வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மிட்-நைட்டு 12:30 வரைக்கும் சந்திராஷ்டமம். ஆனால் இந்த சந்திராஷ்டமம் பெரிய அளவில் ஒன்றும் செய்யாதுங்க. பௌர்ணமி சந்திரனாக குருவின் பார்வையில் வேறு இருக்கிறார். ஆகவே சந்திராசிரமம் என்பது சுப சந்திராசிரமமாகவே இருக்கும். இப்போ தான் ஜென்மச்சனி உங்களை போட்டு ஆட்டி படைச்சிக்கிட்டு தானே இருக்குது. இளைய பருவத்தினர், குறிப்பாக சமூக ஊடகங்களில் அதிகம் பார்க்கக்கூடிய, தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய 30 வயதுகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் யாருமே நல்லா இல்லை. என்ன ஒன்று, உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ரிலீஃப் ஆக போகிறீங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இனிமேல் அந்த ஜென்மச்சனியுடைய தொல்லை இருக்காது. ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சில பல இந்த பக்கம் போனால் கடிக்குது இடிக்குதுன்ற மாதிரியாக ஏதோ ஒரு தடைகளை, தாமதங்களை நீங்கள் உணரக்கூடிய வாரமாக இந்த வாரம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும். ராசி பலனில் எப்போவுமே சில நேரங்களில் ஒரு ஆழமான நுட்பமான பலன்களை சொல்லக்கூடிய ஜோதிடன் நான். இந்த வார சந்திராஷ்டமம் பௌர்ணமி சந்திரனாக, சித்ரா பௌர்ணமி சந்திரனாக கூடுதலாக குருவின் பார்வையில் இருப்பதனால எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் போன்ற அமைப்புகளை தான் கண்டிப்பாக செயல்படுத்தும். 7ஆம் இடத்துல இருந்த ராசியை வந்து பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பார்க்கறதுனால கடந்த காலத்தில் சோர்வுற்று இருந்த அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் சுறுசுறுப்புகள் வரக்கூடிய வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. நடுத்தர வயது தாண்டியவர்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காதுங்க. அவங்களுக்கு வியாபாரம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், குடும்பத்தில் கூட நிம்மதி இருக்கும். குழந்தைகளால் இருந்து வந்த ஒரு மனக்கசப்பு கூட விலகக்கூடிய தன்மைகள். சிலருக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் குருவின் பார்வையில் அமையப்போகின்ற காரணத்தினால் வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு போகக்கூடிய ஆர்வம், அதற்கான சில பல தடைகள் விலகக்கூடிய அமைப்பு. குறிப்பாக கிழக்கு திசை நாடுகள்னு சொல்லப்படக்கூடிய சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியாக்கெல்லாம் போடக்கூடிய எதிலும் ஒரு கூடுதலான நன்மைகள் இருந்து குறைவான சாதகமற்ற தன்மைகள் இருக்கக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்.